கடைசியாக நம்ம வாழ்க்கையை எப்படி கட்டணும், how to build our life. ಕಡೆಯದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಕಟ್ಟಬೇಕು. ரெண்டு விதமான ஃபவுண்டேஷன் உண்டு, இது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு விதமான கல்கள், என்னது, அஸ்திபாரம் உண்டு. ಎರಡು ವಿಧವಾದಂತಹ ಅಸ್ತಿವಾರಗಳುಂಟು. சோ ஆண்டவருடைய வசனத்தை கேக்குறோம், ದೇವರ ವಚನವನ್ನ ಕೇಳ್ತೀವಿ, அப்படியே மறந்துடுறோம். மறந்துட்டு அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ನಾವು ಹಾಗೆ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಳಜಿ ವಹಿಸೋದೇ ಇಲ್ಲ. அப்ப என்ன இது, ಹಾಗೆ ಏನಾಗುತ್ತೆ, எது மேல என் வீட கட்டுறேன், எது மேல என் அஸ்திபாரத்தை கட்டுறேன், இங்க மணல தூக்கிட்டு வந்து நாளைக்கு சர்ச் கட்டணும்னா எப்படி நல்லா சர்ச் ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதே போல இருக்கும் நம்ம சர்ச். ಯಾವ ರೀತಿ ನಾನು ಕಟ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಉದಾಹರಣೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಉಸುಕು ಮರಳು ತಗೊಂಡು ಬಂದು ಅದ್ರ ಮೇಲೆ ನಾನು ಚರ್ಚ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ, ಆ ರೀತಿ ಇರ್ತದೆ ನನ್ನ ಜೀವನ. சரியா? சோ ஆண்டவருடைய வசனத்தை நான் படிக்கிறேன், நான் கேட்கிறேன், அதன்படி நான் என்ன பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகுது, என் வாழ்க்கை வந்து அந்த அஸ்திபாரமான இயேசு கிறிஸ்து மேல நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுறோம். ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಆಕ್ಷನ್ ನಾನು ತಗೋತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವ ಮನೆಗೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ரெண்டு பேரும், ஒருத்தன் வந்து இருக்கான், ஒரு சகோதரன் இருக்கான். அந்த சகோதரன் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறாங்க, அதன்படி நடக்கிறது இல்லை. சும்மா கேட்கறாங்க, டைம் பாஸ் கேட்கறாங்க, நடக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கை எதுல கட்டப்படுதுங்க, மணல்ல. ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்ல. ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஆண்டவருடைய வசனம் வருது, கேட்கறாங்க, அதன்படி நடக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எதுல கட்டப்படுது, கல் மேல, அந்த பாறை மேல கட்டப்படுது அவங்க வாழ்க்கை. ಓಕೆ, ಅದರಿಂದ ಇಬ್ರು ಸಹೋದರರಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರು ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಅದನ್ನ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಉದಾಸೀನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಕಡೆ ಹಿಡಿದು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಉಸುಕಿನ ಮೇಲೆ ತಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಮತ್ತೊಂದೆಡೆಗೆ ಮತ್ತೊಂದು ಸಹೋದರಿ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯ ಉಂಟಾಗುವಾಗ ಅವ್ರು ಕೇಳಿ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂಡೆ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. சோ 24 28 வசனத்துல அது இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேக்குறேன். 24ರಿಂದ 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ. நீங்க பாக்குறீங்க, இந்த பிரதர் வந்து மண் மேல கட்டறாரு, இந்த சிஸ்டர் வந்து கல் மேல கட்டறாங்க. ஓகே, ಈಗ ಈ ಬ್ರದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಉಸುಕಿನ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆ ಕಟ್ತಿದ್ದಾರೆ, ಈ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಂಡೆ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ತಿದ್ದಾರೆ. சரியா? இப்போ யாருக்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு, ಯಾರಿಗೆಲ್ಲ ಮಳೆ ಬಂತು, மழை வருது, பயங்கரமா புயல் வருது, அப்படியே காத்து அடிக்குது, மழை வருது, காத்து அடிக்குது பயங்கரமா. யார் மேல, இந்த பிரதர் மேலயா இல்ல இந்த சிஸ்டர் மேலயா? யார் மேல ಬೀಳ್ತಾ ಇದೆ, ಬ್ರದರ್ மேல ಅಥವಾ ಸಿಸ್ಟರ್ ಮೇಲಾ? யார் மேல விழுது, ரெண்டு பேர் மேலயும் விழுது, இப்ரே மேல கூட ಬೀಳ್ತಾ ಇದೆ. சோ என்னைக்கும் நம்ம ஆண்டவர் மேல இயேசுவை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு கஷ்டமே வராது அப்படி நம்ம சொல்லவே முடியாது யாரும். ಅದರಿಂದ ಯಾರು ಕೂಡ ಈ ರೀತಿ ಹೇಳಬಾರದು, ನಾನು இயேசுவை ನಂಬಿಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನನಗೆ ಕಷ್ಟನೇ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. சரியா? சோ எந்த வீடு வந்து நிக்கும், கடைசில மழை வந்துட்டு போயிருது, காத்து அடிக்குது, புயல் வருது, எந்த வீடு நிக்குது, ಯಾವ ಮನೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, அந்த கல் மேல அந்த சிஸ்டர் கட்டிருந்தாங்களா அந்த வாழ்க்கை வந்து நிக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வாழ்க்கை என்னாவது ஸ்ட்ராங்கா நிக்குது. ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಮಳೆ ಅಥವಾ ಗಾಳಿ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಂತಹ ತೊಂದರೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಸಹೋದರಿಯ ಒಂದು ಮನೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಬಂಡೆ ಮೇಲೆ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. சோ எது நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, சக்சஸா ஃபெயிலியர்ன்றதை டிசைட் பண்றது என்னது? ಅದರಿಂದ ಯಾವುದು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ, சக்சஸா ஃபெயிலியர் ಅಂತ ಯಾವ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ, எது டிசைட் பண்ணோம், ಯಾವ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ? நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்ம அஸ்திபாரம் தான் டிசைட் பண்ணுது. பில்டிங் அழகா இருக்கலாம், லைட் எல்லாம் போட்டுருக்கலாம், பெரிய பெரிய இன்டீரியர் டிசைன் எல்லாம் பண்ணிருக்கலாம், அஸ்திபாரம் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಂದು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ತುಂಬಾ ಅಲಂಕಾರ ವಸ್ತುಗಳಿಂದ ಅಲಂಕರಿಸಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರ ಅಸ್ತಿವಾರ ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿರ್ಬೇಕು. எந்த இடத்துல வருதுன்னு தெரியல, பைபிள்ல அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டும் போது ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் கவனிச்சேன். ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟು, ಸಾಲಮೋನನು ದೇವಾಲಯ ಕಟ್ಟುವಾಗ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಒಂದು ಸಂಗತಿ ಉಂಟು ನೋಡಿ. அஸ்திபாரத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் போட சொல்றாரு, அஸ்திபாரத்துல போட சொல்றாரு. ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அஸ்திபாரத்துல விலையுயர்ந்த தங்கம் முத்துக்களை அஸ்திபாரத்துல போட சொல்றாரு ஆண்டவர், போட்டு அந்த இடம் கட்டிரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಆಗ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆಲೆಬಾಳುವಂತ ರತ್ನಗಳನ್ನ ಹಾಕಿ ನೀನು ಅಸ್ತಿವಾರ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சோ எனக்கு அது புரியவே இல்லை. அஸ்திபாரத்துல யாராவது ரொம்ப கோல்டு ஏதாவது போடுவாங்களா? ನನಗೆ ಅದು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಿಲ್ಲ. ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಈ ಚಿನ್ನಗಳನ್ನ ಹಾಕ್ತಾರಾ? ஆனா ஆண்டவருடைய சாலமோனுடைய ஆலயம் என்ன, அஸ்திபாரத்துல என்ன இருந்துச்சு? ಆದ್ರೆ ಸಾಲಮೋನನ ಆಲಯದಲ್ಲಿ ಅಸ್ತಿವಾರ ಏನಿತ್ತು, ಮುತ್ತುಗಳು இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಂಗಾರ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ರತ್ನಗಳಿದ್ದವು. சோ அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ರೀತಿನೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. வெளிப்படையா நமக்கு வந்து பிரம்மாண்டமா இல்லனாலும் நம்மளோட உள்ளான வாழ்க்கை என்ன இருக்கும், ஆண்டவருடைய முத்துக்கள்னால, ஆண்டவருடைய பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கும்.
ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅಲಂಕಾರದಿಂದ ಇಲ್ಲದೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಒಳಗಿನ ಜೀವಿತ ಅಂತರ್ಯ ಜೀವಿತ ಅದು ಗಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತೆ. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. நிறைய யங் பீப்புள் இருக்கீங்க, உங்க வாழ்க்கை எதுல நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படி. ಅದರಿಂದ ಇವತ್ತು ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅನೇಕ ಯೌವನಸ್ಥರು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತವ್ರು ಇದ್ದೀರಾ, ಹಾಗಾಗಿ ಯಾವ್ದ್ರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಅಸ್ತಿವಾರ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ. சரியா? சோ இதோட வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவோட மலை பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. ಇದರೊಂದಿಗೆ ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ